அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க படிச்சவங்களா, படிக்காதவங்களா, ஏழையா, பணக்காரனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்க? எங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா அமையுதுங்க. சனி பகவான் தொழில், உத்தியோகம், கடின உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு. குரு பகவான் பணம், வருமானம், சுபகாரியங்கள், தோஷ நிவர்த்திய தரப்போறார். ராகு பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவார். இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும். கடகம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க, கலைகளை விரும்புவாங்க, லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தன்னம்பிக்கை, தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க. குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்களுக்கு இருக்கு. 2026 இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனி 9ஆம் இடத்துல இருப்பதால நல்லது நடக்கும். குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மைகளை தருவார். குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும். கேது 2ஆம் இடத்துல இருப்பதால் கொடுப்பார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் தீரும். எதிரிகள் தொல்லை நீங்கும். திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் மன வருத்தம், மருத்துவ செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். நகை வாங்கும் யோகம் உண்டாகும். கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வரும். வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம். லாட் யோகம் உங்களுக்கு உண்டு. இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையானவங்க, பொய் சொல்ல தெரியாதவங்க, திறமையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததா நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஆசிரியர்,
வங்கி ஊழியர், கமிஷன் வியாபாரம் செய்றவங்க, வெளிநாட்டில வேலை செய்றவங்க அவியோருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இவங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்கள தேடி வரப்போறாங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் இவங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது. இவங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமண தடை நீங்கி இவங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2026 ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள், திறமையானவங்க. இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வெற்றிதான். வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்புல மாற்றம், தொழில்ல முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் கொடுப்பார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் தீரும். எதிரிகள் தொல்லை நீங்கும். திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் மன வருத்தம், மருத்துவ செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். நகை வாங்கும் யோகம் உண்டாகும். கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வரும். வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம். லாட் யோகம் உங்களுக்கு உண்டு. இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததா நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க, பொய் சொல்ல தெரியாதவங்க, திறமையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஆசிரியர், வங்கி ஊழியர், கமிஷன் வியாபாரம் செய்றவங்க, வெளிநாட்டுல வேலை செய்றவங்க அவியோருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள், திறமையானவங்க. இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வெற்றிதான். வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்புல மாற்றம், தொழில்ல முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இவங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்கள தேடி வரப்போறாங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் இவங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. இவங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமண தடை நீங்கி இவங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2026 ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும்.
குழப்பமான விஷயங்களை எப்படி தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்கணும். இதுவே உங்களை கவலைப்பட வச்சிருக்கிறதா இருந்ததுன்னா வெகு சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு சுபம் செய்யக்கூடிய திசை சுக்கிர பகவானோட பாதங்கள்ல. நாள் முழுவதும் சிந்தனையில் ஆர்வம் தளர்த்தி கொள்வீர்கள். ஆனா கடைசி வரைக்கும் மனசாட்சிக்கு நல்லது பண்ணுவீர்கள். உங்களுக்காக தாயார் இதை கேள்விப்படுவார்கள். ஆண்டாக இருக்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்பில் மாற்றம், தொழில்ல முன்னேற்றம் எனையெல்லாம் சிறப்பாக அமையும். ஐடி துறையில வேலை செய்பவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யறதன் மூலமா நீங்க இதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. வீடு வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்பில் மாற்றம், தொழில்ல முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும். ஐடி துறையில வேலை செய்பவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யறதன் மூலமா நீங்க இதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாய் இருக்க போகுதுங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க.
வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் திட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படுத்தும்போது வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இப்பதான் நீங்க பொறந்ததா நினைச்சுக்கோங்க. அப்பதான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. கவலை தரக்கூடிய விஷயங்கள மறக்கே ட்ரை பண்ணுங்க. இனி வாழக்கூடிய காலம் நமக்கான நாட்களா இருக்க போகுதுன்னு நம்புங்க. உங்க லைஃப்ல முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்குங்கிறத நீங்க நம்புங்க. எதை பத்தி யோசிக்கிறீங்களோ, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த சிந்தனையை நோக்கி தான் உங்க வாழ்க்கை போகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்லத யோசிங்க, நல்லத பேசுங்க, நல்லத பாருங்க. தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேருங்க. உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவே பிரபஞ்சத்தால உங்க வாழ்க்கைக்கு திரும்ப கொடுக்கப்படுங்க. நல்லதே எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே நடக்குங்க. கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற 4 திசையில் செயலும் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.